செகண்ட் லீக் மேட்ச் இந்த டேல மேட்ச் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் vs டெல்லி கேபிட்டல்ஸ். மும்பை இந்தியன்ஸ் டாஸ் வின் பண்ணி பவுலிங் எடுத்துட்டாங்க. இந்த மேட்ச் மதிய 10 ஓவர். ஸோ மொத்தமாக 3 ஓவர் பவர் பிளே. ஃபஸ்ட்டு 2 ஓவர் வந்து காமன் பவர் பிளே. ஸோ ரிமைன் இருக்க ஒரு ஓவரில் வந்து பேட்டிங் பவர் பிளே எடுத்துக்கலாம். இந்த மேட்சோட ஃபர்ஸ்ட் பால் வீட்டு தேடி இருக்காருங்க. அவுட் சைட் மாதிரி பட்டிருக்கு, ஸ்லிப்பாக போயிருக்கு தேர்ட் மேனில். ஓ நல்லா ஸ்டாப், நல்லா ஃபீலிங் டீப்பில் பிரசாந்த் கிட்ட இருந்து காலை தடுத்து விட்டுட்டாரு. 2 ரன் சேவ் பண்ணி கொடுத்துருக்காருங்க. 2 runs. ஸோ டிசிக்காக ஸ்ட்ரைக்கில் பிரதாப், நான் ஸ்ட்ரைக்கில் பரத். ஃபர்ஸ்ட் ஓவராக போட பவுலிங்கில் ராஜேஷ் வந்திருக்காரு. செகண்ட் ஒன் விக்கராக போட்டுருக்காருங்க, நல்ல கம்பேக். தேர்ட் ஓவர்லேருந்து 9th ஓவருக்குள்ளே ஒரு பேட்டிங் பவர் எடுத்துக்கலாம். தேர்ட் ஒன் ஃபைன் லைக்கில் ஃபீல்டர் அவைட தான் இருக்காங்க. ஸோ பவர் பிளே அதன் காரணமாக பவுண்டரி, ஃபர்ஸ்ட் பவுண்டரி இந்த மேட்ச்சில் பிரதாப்போட பேட்லேருந்து ஃபோர்த்து பாலை கொண்டு வந்திருக்காரு. சாஃப்ட் தள்ளி இருக்காரு பாயிண்ட்ல, ஒரு குயிக் சிங்கிள். நல்ல டிஃபென்ஸ். லாஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் ஓவரில் ஒரு கட் ஷாட் கேப்பில் தான் போயிருக்கு. கண்டிப்பாக 2 ரன்னுக்கான ட்ரை இருக்கும். புஷ் பண்ணிட்டாங்க. 2 runs, ஈஸி 2 runs. ஃபர்ஸ்ட் ஓவரில் ஸ்கோர் 10 ரன் வந்திருக்கு. விக்கெட் எதுவும் லூஸ் பண்ணல டிசி. இவ்வளோ பவுலிங் இல்லை. ஃபர்ஸ்ட் பால் டாட் பாலாக போட்டுருக்காரு. புஜ்ஜி பவுலிங் இல்லை. செகண்ட் அக்ராஸ் சரி நம்பிட்டு இல்லை. 1 more டாட் பால் பேசிட்டு இருக்கும்போது இங்கே புஷ் பண்ணிட்டாங்க. ஒரு குயிக் சிங்கிள். தேர்ட் ஒன் ஸோ மூவ் பண்ண இடத்துக்கே போட்டிருக்காருங்க டாட் பால். ஃபோர்த் ஒன் ஷார்ட் பேக் ஃபுட் ஃபுல் டிஸ்டன்ஸ் போயிருக்கான்னு பார்க்க டீஃபில் ஃபீல்டர் இருக்காரு, அவரையுமே கிராஸ் பண்ணி போயிருக்குங்க. 1 bounceல பவுண்டரி நினைக்கிறேன். பவுண்டரி தான் போயிருக்கு. ஷார்ட் அகைன் ஃபைன் லைக் அவைட தான் இருக்கார் ஃபீல்டர். பால் ட்ராவல் ஆகல அந்த அளவுக்கு, ஃபேஸில் பால்ல இங்கே ஈஸி 2 runs. நல்லா ஸ்டாப் ஸ்லிப்பில் ரன்னுக்கான சான்ஸ் இல்லை. டாட் பால் 2 பால் ஸ்கோர் 17. விக்கெட் அது லூஸ் பண்ணல டிசி. ஒரு நியூ பாலர் பாபு வந்திருக்காரு பவுலிங்கில். ஃபர்ஸ்ட் பால் ஒரு டாஸ் தட்டி இருக்காரு லாங் ஆனில். எந்த மிஸ்டேக்கும் பண்ணல, இருந்தாலும் இங்கே 2 runs நல்லா ரன்னிங். செகண்ட் ஒன் நல்ல கட் ஷாட், ஃபீல்டர் ஸ்டாப் பண்ணல. டீப்பில் ஃபீல்டர் வச்சிருக்காங்க. இந்த முறை ஒரு சிங்கிள் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. தேர்ட் ஒன் சான்ஸ் ரேரில் தான் இருக்கு. நேராக ஃபீல்டர் கைக்கு போச்சு விட்டுருக்காருங்க. இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்கும் போது தெரியல. இங்கே ஒரு குயிக் சிங்கிள். ஃபோர்த் ஒன் ஷார்ட், பெரிய ஷார்ட் ட்ரை. சான்ஸ் ஃபார் கேட்ச் நினைக்கிறேன். தெளிவாக எடுத்துட்டாங்க லைனில். டிஸ்டன்ஸ் போகல. முக்கியமான ஃபர்ஸ்ட் விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க டிசி. ஃபைட்டு தான் போச்சு, டிஸ்டன்ஸ் போகல. இன்னொரு பட்சம் சேட்டன் ஸ்ட்ரைக்கில் லாஸ்ட்டு இந்த ஓவரில் சின்ன ஸ்டெப் மிஸ். ஷார்ட், பெரிய ஷார்ட், டிஸ்டன்ஸ் போகலாங்க. இதுவுமே லைனில் தெளிவாக எடுத்துட்டாரு. பேக் டு பேக் விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க டிசி. ஸோ நல்ல ஓவர், நல்ல பிரேக் த்ரூ. நியூ பேட்ஸ்மேன் ஹேட்ரிக் விக்கெட்டுக்கான வாய்ப்பு பாபு கிட்ட இருந்து. நல்ல டிஃபென்ஸ், தட்டிட்டாரு. ஃபீல்டர் ஃபர்ஸ்ட் டைம் லிடிக்கில் அதன் கரும ஒரு சிங்கிள். 3 ஸ்கோர் 22. அகைன் புஜ்ஜி வந்துருக்கிற பவுலிங் எண்டில் ஃபீல்டர் எடுக்கல ஃபர்ஸ்ட் டைம்ல. நல்லா பேக்கப், ஒரு சிங்கிள். பேட்டில் நிற்கிறது விக்கெட். இங்கே 3rd விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க டிசி. நியூ பேட்ஸ்மேன் ராம். ஷார்ட் ஃபர்ஸ்ட் பாலே பெரிய ஷாட் தான் போயிருக்காரு. டிஸ்டன்ஸ் இதுவுமே போலங்க. கேட்சா விட்டுருக்காருங்க டீப்ல. நல்ல ஃபீல்டர் தான் ரகு. சிங்கிள் இங்க. பெரிய ஷாட் கான் ட்ரை. டாட் பால் அகைன் ஒரு டாட் பால். ஃபுல் டாஸ் நேராக ஃபீல்டர் கைக்க போச்சு. அகைன் ஒரு கேட்ச் ட்ராப்பு. 3 கேட்ச் ட்ராப் பண்ணியிருக்காங்க. சிங்கிள் இங்க. சான்ஸ் ஃபார் கேரி ஆகல. நல்ல ஸ்டாப், ரன்னுக்கான சான்ஸ் இல்லை. நியூ பாலர் பவுலிங் இல்லை. அவுட் சைட் கீப்பர் கேரி ஆகல. நல்ல ஸ்டாப், கீப்பர் ரன்னுக்கான சான்ஸ் இல்லை. பாபு பவுலிங் இல்லை ஃபர்ஸ்ட் ஓவர் தொடர்ந்து. செகண்ட் ஒன் ஒயிடாக போட்டிருக்காரு இந்த முறை. செகண்ட் ஒன் 3 சுவிட்ச் எடுக்கான் ட்ரை. சோயரா தான் போட்டார், டைமிங் இருந்துச்சு. டாட் பால் ஷார்ட், நல்லா கண்டிருக்கு. பேட்டா டிஸ்டன்ஸ் போயிருக்குன்னு பார்க்கலாம். இந்த முறை டிஸ்டன்ஸ் போயிருக்கு. ஃபர்ஸ்ட் 6 இந்த மேட்ச்சில் யஷோட பேட்லேருந்து. நெக்ஸ்ட் இந்த முறை வைடாக போட்டிருக்காரு. Full toss, again a dot ball.
உடம்பு விடா போட்டுருக்காரு. ஃபுல் டாஸ் இந்த மாதிரி தெளிவாக பனிஷ் பண்ணிட்டார் ஸ்கொயர் லெக்கில். ஸோ 2வது சிக்ஸர், பேக் டு பேக் சிக்ஸர்ஸ் ஜஷியோட பேட்லேருந்து. ஸோ வச்சிருக்கான் ட்ரை இந்த முறை வைடாக போட்டிருக்காரு. 3 எக்ஸ்ட்ராஸ் வந்திருக்கு இந்த ஓவரில். இந்த முறையும் வைடுங்க. ரொம்ப லாங்காக போயிட்டுருக்கு இந்த ஓவர். டாட் பால். குயிக்கராக போட்டுருக்காரு. 1 more டாட் பால். இதுக்கப்புறம் 2 டாட்ஸு. 5 ஓவருக்கு ஸ்கோர் 43. நியூ பாலர் ரகு வந்திருக்காரு பவுலிங்கில். சாப்பிட்டு தட்டிருக்காரு. கவர் சீஜனில் ஒரு சிங்கிள். செகண்ட் ஒன் நாளையா இருக்குது. கிரீஸ்லேயே போட்டிருக்காரு. டாட் பால். தருவா ஃபுல் டாஸ் ஃப்ளாட்டாக போயிருக்கு. மிட் விக்கெட்டில் கேப்பில் தான் விழுந்திருக்கு. ஸோ பால் ரொம்ப டர்ன் ஆகிடுச்சு. பவுண்டரி போல் நல்ல ஃபீலிங். நல்லா ஸ்டாப் டீப்பில் ராஜேஷ். நீங்கள் 2 ரன்ஸ். ஷார்ட் இந்த முறை மிட் ஆஃப் தலைக்கு மேலே போயிருக்கு. பவர் பிளே. ஸோ இந்த ஒரு பேட்டிங் பவர் பிளே இல்லை. ஸோ பவுண்டரி போயிருக்குங்க. நல்லா டிஃபென்ஸ். நல்லா கம்பேக். பவுண்டரிக்கு ஒரு டாட் பால். ரிஷட் கண்ட்ராய் சரி நான் மீட்டில் பேட்டில் மிடிக்கிறதுல தான் போயிருக்கு. எந்த மிஸ்டேக்கும் போல அதற்கான ஒரு சிங்கிள். வாரூருக்கு ஸ்கோர் 51 வந்திருக்கு. பவுலிங் அகைன் புஜ்ஜி வந்திருக்காரு. இந்த ஒரு ஃபர்ஸ்ட் பால் பனிஷ் பண்ணியிருக்காருங்க. எஸ் 2வது சிக்ஸர் இருந்திருக்கு. ஜஷோட பேட்லேருந்து நிறைய பேர் ஷட் வந்திருக்கு. நல்ல பேட்டிங். ப்ரெஷரை போட்டுக்காரு பவுலர் மேலே. செகண்ட் சுவிட்சி டாப் பேஜ் மாதிரி போட்டுறதுக்கு எடுத்தால் முக்கியமான விக்கெட்டாக இருக்கும். தெளிவாக எடுத்திருக்காரு அங்கே பிரசாந்த். ஸோ நல்ல கம்பேக். 6 கவர் விக்கெட் யூஸ் பண்ணுறாரு. ஸோ இருந்தால் ஒரு நல்ல பேட்டிங் ஜஷு கிட்ட இருந்து. நல்ல கம்பேக். ஸ்ட்ரைக்கில் ஆகி நியூ பேட்ஸ்மேன். பட் ஏட்டாக ரன்னுக்கான சான்ஸ் இல்லை. ஒரு டாட் பால். ஒரு குட் ஷாட் போனார். எதிர்பார்த்த பந்து வரல. மிடிக்கெட்டில் தான் போயிருக்கு. எந்த மிஸ்டேக்கும் போடலான்னு பேசிட்டீங்க. ஒரு பிச்சுனா மிஸ்ஃபீல்டு. நல்ல த்ரோ. இங்கே ஸ்ட்ரைக் பேட்ஸ்மேன் போயிட்டாரு. நான் ஸ்ட்ரைக் பேட்ஸ்மேன் வரலங்க. 1+1 விக்கெட் இந்த பால். ரன் அவுட் 1 விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க. ஸ்ட்ரைக்கில் ஆகி நியூ பேட்ஸ்மேன். நல்ல ஏற்கர். நல்ல ஸ்டாப். பவுலர் ஸ்டாப் பண்ணல. ஒரு தலைக்கு மேலே தான் போயிருக்கு. ஒரு சிங்கிள் ஷாட். நேருக்கு நேரு போயிருக்கு. ஃபீல்டர்ஸ் இருக்காங்க டீப்பில். நல்ல ஸ்டாப் ஆகி ஒரு சிங்கிள். ஸோ 7 ஓவருக்கு ஸ்கோர் 59. இந்த ஓவராக பேட்டிங் பவர் பிளே எடுத்திருக்காங்க டிசி. நியூ பாலர் பவுலிங் இல்லை. சரி ரகு வந்திருக்காரு பவுலிங். அவருக்கான செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் வைடாக போட்டிருக்காரு. டாப் பேஜ் சான்ஸ் ஃபார் கேட்ச். கீப்பரை தெளிவாக எடுத்திருக்காரு. 1 more விக்கெட் யூஸ் பண்ணுறாங்க டெல்லி கேபிட்டல்ஸ். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் திடீப் வந்திருக்காரு. லாஸ்ட் இந்த ஓவரில் பரிசுரமாக போட்டுக்காரு ரகு. பேட்டில் நிற்காது. 1 more விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க டெல்லி கேபிட்டல்ஸ். நல்ல ஒரு நல்ல பிரேக் த்ரூ. நல்ல கேட்ச். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன். இப்போ தலைக்கு மேலே தான் வந்துருக்கு. நல்ல ஸ்டாப் ஸ்லீப்பில். ரன்னுக்கான சான்ஸ் இல்லை. டாட் பால். நியூ பாலர் பவுலிங் இல்லை. ஸோ 8 ஓவருக்கு ஸ்கோர் 61. ஃபர்ஸ்ட் பால் டாட்டு. இந்த ஓவரில் தடவை தான் போயிருக்கலாம். ஆகல சிங்கிள். தேர்ட் பால் ஷார்ட். நல்லா கண்டு இருக்கு பேட்டில். டிஸ்டன்ஸும் போயிருக்குங்க. ராஜேஷ் வந்திருக்காரு பவுலிங் இல்லை. நல்லா கம்பேக். பாடி லைனில் ஒரு ஷார்ட் பால். நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் ஹைட் தான் போயிருக்கு. டிஸ்டன்ஸ் போகல. கேட்சா 2 பேருமே எடுக்கலங்க. விட்டுருக்காங்க. இங்கே 2 ரன்ஸ். நெக்ஸ்ட் ஒன் சரி நம்ம வீட்டில் தரவு தான் போயிருக்கு. மிட் விக்கெட்டில். ஸோ எந்த மிஸ்டேக்கும் பண்ணாதனு காரணமாக ஒரு சிங்கிள். ஸோ 9 ஓவருக்கு ஸ்கோர் 71 வந்திருக்கு. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர். ஃபர்ஸ்ட் பால் ஃபேடாக போட்டிருக்காருங்க. டாட் பால் ஃபர்ஸ்ட் பாலு. செகண்ட் ஒன் வைடாக போட்டிருக்காரு. ரொம்ப வைடாக போயிடுச்சுங்க. ஈஸிங்க ஸ்ட்ரைக் பேட்ஸ்மேன் போயிட்டாரு. நான் ஸ்ட்ரைக் பேட்ஸ்மேன் வரல. 1+1 விக்கெட்டு. நியூ பேட்ஸ்மேன் ஸ்ரீனி வந்திருக்காரு. ஃபைடாக போட்டிருக்காரு. இதுவுமே ஒரு டாட்டு. சான்ஸ் ஃபார் கேட்ச். பேக் ஃபுட் ஃபுல்லாக தான் போனார். ஓகே நல்லா சொல்லுங்க. நல்ல ஃபீலிங் டீப்பில் ரகு சிங்கிளிங்க.
இந்த மாதிரி வைடாக போட்டாருங்க. ஸோ இண்டு பேட்ஸ்மேன் ஃபேவராக தான் இருக்குது இந்த மாதிரி வைடு. பேக் டு பேக் 2 வைடுக்கு அப்புறம் ஒரு டாட் பால் போட்டிருக்காரு. கீழே ஒரு டாட் பால், இங்கே ஒரு சக்கரேசர் நோட்டு. ஸோ கடைசி பால் விக்கெட்டோட முடிக்கிறாங்க டிசி. 76 நாளனும் மும்பை இந்தியன்ஸ். ஸ்ட்ரைக்கில் ராஜேஷ், பவுலிங்கில் ஸ்ரீனி வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் ஆஃப் கட்டராக போட்டிருக்காரு. சாஃப்டாக தட்டியிருக்காரு கர்மேனில். ஒரு சிங்கிள். செகண்ட் மேன் பாபு ஸ்ட்ரைக்கில். தேர்ட் ஒன் கட் ஷாட். நேராக ஃபீல்டர் கைக்கு போயிருக்குங்க. நான் டேக் அண்ட் ஃபர்ஸ்ட் விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட் ஓவரில் மும்பை இந்தியன்ஸ். தேர்ட் பால் ஃபர்ஸ்ட் விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க. நல்ல கேட்ச். ஸோ வந்து ஒன் பேட்ஸ்மேன் சந்தோஷ் ஸ்ட்ரைக்கில் ரொம்ப வீடாக போட்டார். ஃபோர்த் ஒன் லெக் ட்ராப் போட்டுருக்காருங்க. ஸ்டம்புக்கு மேலே வந்துருக்கு டாட் பால். லாஸ்ட் இந்த ஓவரில் நல்ல ஷாட்டு. ஆனால் பால் அந்தளவு டைமிங் இல்லை, டிஸ்டன்ஸும் போகல. இங்கே 2 ரன்ஸ். ஏர் ஆஃபீஸர் கையை போச்சு விட்டுருக்காரு. ஸோ இப்போ லேட்டாக தான் எடுத்துருக்காங்க. அதான் இருக்காரு 2 ரன்ஸுங்க. பேக் டு பேக் 2 ரன்ஸ். ஸ்கோர் 6 தான் வந்திருக்கு. ஒரு விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க மும்பை இந்தியன்ஸ். போலிங் இல்லை, டாப் பேஜ் மாதிரி போட்டிருக்கு. பாலுக்கு வந்தார், எடுக்கல. ஒரு சிங்கிள். சேட்டன் பவுலிங் செகண்ட். 1 ஹேண்டில் எடுத்துட்டாருங்க. நல்ல கேட்சு. செகண்ட் விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க மும்பை இந்தியன்ஸ். பேட்ஸ்மேன் ரகு வந்திருக்காரு ஸ்ட்ரைக்கில். நல்ல டிஃபென்ஸ். தெரியா ஃபீல்டர் கைக்கு போயிருக்கு. 2க்கான சான்ஸ் இல்லை. லாஸ்ட் 2 இந்த ஒரு ஹேர் டெட் பாலாக போட்டிருக்காரு விக்கெட்டுக்கு அப்புறம் சேட்டன். ஸ்விட்ச் ட்ரை. ஸோ கன்சியூ தான் ஆல் டாட்ஸாக போட்டிருக்காரு. சூப்பர் பிளேஸ் கொரியல் இருந்தால் வந்திருக்கு. முக்கியமான 2 விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க மும்பை இந்தியன்ஸ். ஸோ ஃபஸ்ட் 2 ஓவரை சிறப்பாக போட்டிருக்காங்க டெல்லி. ஜெஷு பவுலிங் இல்லை. ஸோ இன்னும் 69 ரன் ஸ்கோர் பண்ணணும். ஷார்ட் விட்டு தட்டியிருக்காரு. டிஸ்டன்ஸ் போகலை. கேட்சுக்கு வந்திருக்காருங்க. நல்லா டேக்கன். முக்கியமான கேட்சாக போட்டு எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் 3rd விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க மும்பை இந்தியன்ஸ். நியூ பேட்ஸ்மேன் மகேஷ் வைட் லைனில் தெளிவாக போட்டிருக்காரு டாட் பால். பிடிக்கணும். நோ பால் சிக்னல். லீடிங் எட்ஜ். ஜஸ்ட் ரன் அவுட்டில் விக்கெட் எடுத்திருக்காங்க நான் ஸ்ட்ரைக்கில். ஸோ பேக் டு பேக் விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க மும்பை இந்தியன்ஸ். சுத்தமாக கம்யூனிகேஷனே இல்லைங்க. டிசப்பாயின்மெண்ட்டாக போகிறாங்க ரகு. ஸோ ஸ்பின் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு அம்பையர். நான் ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன். நெக்ஸ்ட் ஒரு எல்லையும் சிவல். நல்லா ஸ்டாப்பு. ஒரு சிங்கிள். 4th ஒன் ட்ரை. விக்கெட் அப்பீலிங்க. டாட் பால். லாஸ்ட் 2 மோர் இந்த ஓவரில். சான்ஸ் ஃபார் கேட்ச். ஒரு லீடிங் ஏஜ் மாதிரி போட்டிருக்கு. ஸோ கேரி ஆகல. நல்லா எஃபர்ட். நல்லா ட்ரை. ஒரு சிங்கிள்ங்க. கடைசி டாட் பாலாக போட்டிருக்காரு. நல்ல ஒரு ஜெஷு கிட்ட இருந்து. ஸோ 3 ஸ்கோர் 10 ரன் தான் வந்திருக்கு. முக்கியமான 4 விக்கெட்டும் லூஸ் பண்ணிட்டாங்க மும்பை இந்தியன்ஸ். ஸோ அதில் அகைன் சேட்டன் வந்திருக்காரு. ஒரு சிங்கிளிங்க. ஃபர்ஸ்ட் பால் நேராக கால்கியா போட்டார். டாட் பால் அகைன். ட்ரை. ஒரு விக்கெட்டுக்கான அப்பீல். நாட் அவுட் தான் கொடுத்துருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் ஷார்ட். லாங் ஆனில் போயிருக்கு. ஃப்ளாட்டாக போயிருக்கு. பால் அந்த ஒரு ட்ராவல் ஆகலைங்க. 2 ரன்ஸுங்க. கவர்ஸில் ஃபீல்டர் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல எடுக்கல. ஸோ டீப்பில் போயிருக்கு. அதன் காரணம் 2 ரன்ஸுங்க. பேக் டு பேக் 2 ரன்ஸ். நல்ல கட் ஷாட். கேப்பில் தான் போயிருக்கு. இதுமாரி 2க்கான ட்ரை இருக்கும். எஸ் புஷ் பண்ணிட்டாங்க. கடைசி 6 ரன் ஓடி எடுத்துட்டாங்க. ஒரு 4 ஸ்கோர் 17 ரன் தான் வந்திருக்கு. பாலை விட கம்மியாக தான் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ நியூ பாலர் பரத் வந்திருக்கார் போலிங்கில். ஃபஸ்ட்டு பாலை பெர்ரைஷாக தான் போயிருக்காரு. குயிக்கராக போட்டிருக்காரு டாட் பால். செகண்ட் ஒன் அகெயின் சேம் அதே லைனில் தான் போட்டிருக்காரு டாட் பால் அகெயின். ஹார்ட் டாட் பாலாக போட்டிருக்காரு பரத். ஃபுல் ஃபேஸில் ஒரு ஃபுல் டாஸ் கன்சிக்யூட்டிவாக 4 டாட்ஸாக போட்டிருக்காருங்க. லாஸ்ட் இந்த ஓவரில் ரெமீடி நான் போயிட்டுருக்கு. லாஸ்ட் 2
ஃபுல் ஷாட். நல்லா ஸ்டாப், நல்லா ஃபீலிங், ஒரு சிங்கிள் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஃபுல் டாஸ், நல்ல ஏக்கர். இந்த வாரம் ஒரு ரனில் போட்டுருக்காருங்க, நல்லா வருங்க. நான் பரத்துக்கிட்டே இருந்து 5 ஓவருக்கு ஸ்கோர் 18 ரன் தான் வந்திருக்கு. ரெவன்யூ இருக்குது 5 ஓவருக்கு 58 ரன் ஸ்கோர் பண்ணணும். கிட்டத்தட்ட ஓவருக்கு 11 ரன் ஆடணும். லெக்கில் போனால் கண்டிப்பாக ஸ்டம்பில் போட்டிருக்கோம். டாட் பால், தேர்ட் பால், சான்ஸ் ஃபார் கேட்ச். ஸ்கீப்பரை எடுத்துருக்காருங்க, நல்லா டேக் ஆன். முக்கியமான 5th விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க மும்பை இந்தியன்ஸ். ஸ்ட்ரைக்கர் நியூ பேட்ஸ்மேன் பிரசாந்த் போயிருக்காரு. ஒரு விக்கெட் அப்பீல், பாடின அப்பீல் பண்ணிட்டார். ஃபுல் டாஸ் கரெக்டாக கன் பண்ணிட்டார் பேட்டில். ஃபஸ்ட்டு 6 தேவையான 6 பிரச்சனோட பேட்லேருந்து. ஸ்டம்புக்கு ரொம்ப க்ளோஸு, நல்ல கம்பேக். பவுலிங்கில் அகைன் பரத் வந்துருக்காரு. செகண்ட் ஓவர் ஃபுல் டாஸ், டிஸ்டன்ஸ் போல் நினைக்கிறேன். ஓய்யோ செம்ம கேட்சு. கேட்சை தெளிவாக எடுத்திருக்காரு. 6th விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க மும்பை இந்தியன்ஸ். பெஸ்ட்டு கேட்சுங்க தெரியல, நல்ல கேட்சு. ஒரு யங் ஃபீல்டர். ஸ்ட்ரைக்கில் அணி பேட்ஸ்மேன் சுதா வந்திருக்காரு. நல்ல டிஃபென்ஸ், நிறையா இருக்கார். சொல்லாங்களா தான் போயிருக்கு, டீப்பில் தான் இருக்காங்க ஃபீல்டர். அதற்கு காரணம் புஷ் பண்ணிட்டாங்க. டேரக்டாக பட்டு தான் விக்கெட்டாக இருந்திருக்கும். 2 ரன்ஸுங்க. ஷார்ட்டு ஹைட்டு தான் போயிருக்கு, டிஸ்டன்ஸ் எதுவுமே போகலை. ஓய்யோ விண்டிகை கிளியர் ஆயிடுச்சுங்க. ஃபஸ்ட்டு 6 சுதாவோட பேட்லேருந்து. நெக்ஸ்ட் ஷார்ட் அகைன், இந்த மாதிரி நல்ல ஸ்வீப்பு. டிஸ்டன்ஸ் இதுவுமே போயிருக்குங்க. 2 பால் 2 6 சுதாவோட பேட்லேருந்து. தேவையான 2 6. நெக்ஸ்ட் நல்ல கம்பேக், டாட் பால். ஒரு டாட் பாலாக போட்டிருக்காரு. நெக்ஸ்ட் ஃபுல் ஃபேஸில் ஒரு வைடு. நெக்ஸ்ட் ஃபுல் ஃபேஸில் ஒரு யார்கார், கீப்பர் எடுக்கல. சிங்கிள். 7 ஓவருக்கு ஸ்கோர் 40 ரன் வந்துருக்கு. ரிமைன் இருக்க 3 ஓவருக்கு 36 ரன் ஸ்கோர் பண்ணணும். 18க்கு 36 பாலுக்கு அப்படி டபுள் ஸ்கோர் பண்ணணும். ஸோ அடுத்த ஓவரில் எல்லா ஓவருமே மேட்ச் ஓவராக இருக்கும், வெயிட் பண்ணி பார்க்கலாம். 18க்கு 36 ஸ்ரீனி வந்துருக்கார் பவுலிங் எல்லாம். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக்கில் சுதா 1 ஓவர் 2 6 பார்த்தோம். ஷாட் தான் போட்டுருக்காருங்க, டாட் பால். நல்ல ஷாட்டு. வந்த பக்கமே பேட்டை விட்டாரு. கவசி விஜயன் அடிப்பில் ஃபீல்டரே இல்லை. பவுண்டரின்னு பார்க்கலாம். பவுண்டரி போயிடுச்சுங்க. ஒரு தேவையான பவுண்டரி சுதாவோட பேட்லேருந்து. செகண்ட் ஷாட் பேட்டா போயிருக்கு. ஸோ இந்த ஓவராக பேட்டிங் பவர் போய் எடுத்துருக்காங்க. சாரி மறந்துட்டேன். ஸோ பேக் டு பேக் பவுண்டரி சுதாவோட பேட்லேருந்து. ஸோ 15க்கு 28 ரன் தேவை. ஃபுல் டாஸ் ஃபுல் ஃபேஸில் மிஸ் பண்ணியிருக்காருங்க. கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவார் அடி வேண்டிய பந்து. ஷாட்டுங்க, நல்ல ஷாட்டு. ஒரு தேவையான 6 சுதோட பேட்லேருந்து. 3 6 வந்திருக்கு அவரோட பேட்லேருந்து. ஸோ 2 பவுண்டரி ஒரு 6ன்னு 5 ஓவரை மேட்சாக மாற்றிருக்காரு. லாஸ்ட் 2 ஓவரில் ஃபிளிக் ஷாட். ஸோ இப்போ ஃபீல்டரே இல்லை. பவுண்டரியான்னு பார்க்கலாம். பால் அந்த ட்ராவல் ஆகி இருக்குங்க. பவுண்டரி போயிருக்கு. இந்த ஓவரில் 3 பவுண்டரி ஒரு 6 முடிக்கிறார் சுதா. ஒரு கேம் சேஞ்சிங் ஓவர்னே சொல்லலாம். இதுவுமே இருக்க 12 பாலுக்கு 18 ரன் ஸ்கோர் போகணும். ஸோ போன ஓவரில் 18 ரன் வந்துருச்சு. ரெக்கவர் மேலே கொண்டு வந்துட்டாங்க போன ஓவரில். ஸோ இந்த ஒரு மேட்ச் ஓவர்னே சொல்லலாம். சேட்டன் வந்திருக்காரு பவுலிங் இல்லை. ஃபர்ஸ்ட் பால் பிரசாந்த் ஸ்ட்ரைக்கில். இன்னும் ஃபுல்லாக ஸ்ட்ரைக்கே வரல. ஃபாஸ்ட் பால் பெரிய ஷாட் தான் போயிருக்கு. ரொம்ப ஹைட்டு போயிருக்கு, டிஸ்டன்ஸ் போகலை. விட்டால் 2 புஷ் பண்ணிவிடுவாங்க. கேட்ச் விட்டுருக்காங்க. இங்கே சிங்கிள் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ 11க்கு 17 ஃபுல் டாஸ். இப்போ கைக்கு தான் வந்திருக்கு. ரன்னுக்கான சான்ஸ் இல்லை. டாட் பால். ஸோ 10க்கு 17 ரன் தேவை. ஃபுல் ட்ரை ஃபுல் டாஸ் ஃபுல் ஃபேஸில் அகைன் இப்போ கீப்பர் கைக்கு தான் வந்திருக்கு. 9க்கு 17 வைடாக போட்டிருக்காரு. 12க்கு 16 ரன் தேவை. ஃபுல் ஃபேஸில் ஒரு ஃபுல் டாஸ் அகைன் கீப்பர் கைக்கு தான் வந்திருக்குங்க. டாட் பால். ஸோ 8 பாலுக்கு 16 ரன் தேவை. ஷாட், நல்ல ஷாட். ஸ்லாட் இருந்த போது டிஸ்டன்ஸ் போயிருக்கான்னு பார்க்கலாம். டிஸ்டன்ஸ் போல லைனில் தெளிவாக எடுத்துட்டாங்க. முக்கியமான விக்கெட் அங்கே லூஸ் பண்ணுறாங்க மும்பை இந்தியன்ஸ். நியூ பேட்ஸ்மேன். ஸோ 7 பாலுக்கு 16 ரன் தேவை. சான்ஸ் ஃபார் கேட்ச். இதுவுமே கேட்சை தெளிவாக எடுத்துட்டாங்க. கடைசி 2 பால் 2 விக்கெட் லூஸ் பண்ணி போகிறாங்க மும்பை இந்தியன்ஸ். மேட்ச் ஓவரை 2 விக்கெட்டில் போட்டிருக்காருங்க. தரமான ஓவர் சேட்டன் இருந்து. 6 பாலுக்கு 16 ரன் தேவை. ஜஷ் வந்திருக்காரு பவுலிங் எல்லாம். ஃபர்ஸ்ட் பால்
குயிக்கராக போட்டுக்காரு. ஸ்விங் அண்ட் மிஸ் ஒரு டாட் பால். ஜெஷு வந்திருக்காரு bowling இல்லை செகண்ட் ஒன். ஒயிட்டாக போட்டுருக்காரு. இந்த மாதிரி 5 பாலுக்கு 15 ரன் தேவை. அகெயின் சேம் நல்லா போட்டிருக்காரு. டாட் பால் அகெயின் 4 பாலுக்கு 15. கண்டிப்பாக ஒரு பெரிய ஷாட் ஆடணும். ஸ்விங் அண்ட் மிஸ் ஆட் ரைட் டாட் பாலா. பெடிஷன் ஒயிட் டெலிவரி. க்ளோஸ் பால். ரஃபீல்டர் கை தான் போயிருக்கு. கண்டிப்பாக ட்ரை இருக்கும். புஷ் பண்ணிட்டாங்க. ஈஸி 2 ரன்ஸ். 3 பாலுக்கு 12 ரன் தேவை. க்ளோஸாக போயிட்டு இருக்கு இந்த மேட்ச். ஷார்ட் ஹைட்டு ரொம்ப ஹைட்டு தான் போயிருக்கு. டிஸ்டன்ஸ் போகல. கண்டிப்பாக கேட்சை விட்டா 2 ரன் புஷ் பண்ணிவிடுவாங்க. கேட்சை தெளிவாக எடுத்துட்டாருங்க ஜெஷு. முக்கியமான கேட்சா எஃபோர்ட்டாக போட்டு எடுத்துருக்காரு. கடைசி 2 பாலுக்கு 12 ரன் ஸ்கோர் பண்ணணும். 2 ஷாட்டுமே கிளியர் பண்ணணும். ஸோ நியூ பேட்ஸ்மேன் தான் ஒரு ஸ்ட்ரைக்கு. கண்டிப்பாக ப்ரெஷர் இருக்கும். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன். 2 பாலுக்கு 12 ரன் தேவை. கேட்டிங்க பேட்டில் நிற்கிறது. பேக் டு பேக் லூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மேட்சை டெல்லி கேபிட்டல்ஸ் வின் பண்ணுறாங்க. கடைசி வருஷம் போட்டிருக்காரு ஜெஷு. நல்ல பவுலிங்.